வெல்கம் டு ஆயில் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஐ க்ரீம் எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் வந்து எப்போவுமே நம்ம கெஃபைன் வச்சு பண்ணுவோம். இப்போ கெஃபைன் ப்ளஸ் இன்னொரு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்னது, அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு க்ரீம், நார்மல் க்ரீம் செய்யணும் அப்படின்னா நமக்கு எமுல்சிஃபையர் தேவை. எதுக்காக எமுல்சிஃபையர்னால் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஆயிலும் வாட்டரும் பைண்ட் ஆனால் தான் க்ரீமி டெக்ஸ்சர் வரும். அந்த க்ரீமி டெக்ஸ்சரை எனக்கு கொண்டு வரணும், ஆயிலும் வாட்டரும் பைண்ட் ஆகணும்னா அங்கே ஒரு எமுல்சிஃபையர் தேவை. நான் யூஸ் பண்ணியிருக்க எமுல்சிஃபையர் எமுல்சிஃபையிங் வேக்ஸ், வேக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அடுத்தது என்னோட க்ரீம் வந்து ஆயில் அண்ட் வாட்டர் பைண்ட் ஆகிடுச்சு, பட் அது கரெக்டான திக்கனிங் கன்சிஸ்டன்சியில் திக்காக வரணும் அப்படின்னா எனக்கு திக்கனிங் ஏஜென்ட் தேவை. அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது சிட்டைல் ஆல்கஹால். ஆல்சோ என்னோட ப்ராடக்டையும் அது ஸ்டேபிளாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் மாய்ஸ்சராகவும் ஸ்கின்னை வச்சுருக்கும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட டார்க் சர்க்கிளில் டீஹைட்ரேட்டட் மூலியமாக தான் நமக்கு வருது. ஸோ அந்த இடத்துல ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளோட டார்க் சர்க்கிள் வந்து பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணி ஃபைன் லைன்ஸையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நயசினமைட் ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா டிஎல் பேந்தனால். இதை நான் சூஸ் பண்ணதுக்கான ரீசனுமே பார்த்திங்கன்னா ஹைட்ரேஷன் நல்லா கொடுக்கும் இந்த இன்க்ரீடியண்ட்டு. ஸோ அதனால் நம்மளோட ஹைட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது மூலயமா நம்ம கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் கம்மியாகும், ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு ஆயில்ஸ் சூஸ் பண்ணாமல் இந்த இதில் வந்து ஸ்குவாலின் அப்படின்னக்கூடிய ஆலிவ் ஸ்குவாலின், இது கிட்டத்தட்ட ஆயில் மாதிரி தான், பட் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸியாக ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிக்கும், அந்த க்ரீஸினஸ் வந்து நமக்கு இருக்காது. ஸோ எனக்கு மாய்ஸ்சரும் கிடைக்குது, ஹைட்ரேஷனும் கிடைக்குது. அப்ளை பண்ண ஹெவினஸ்ஸாக நான் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஸ்குவாலின் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வைட்டமின் இ. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கனால நம்மளோட ப்ராடக்டை ஸ்டேபிளாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் நமக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரும் கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிளிசரின் யூஸ் பண்ணுறோம். கிளிசரின் வந்து ஒரு ஹியூமக்டன், நல்ல ஒரு மாய்ஸ்சரை தக்க வச்சுக்கும், ட்ரைனஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளிசரின் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கும். இப்போது மெயினாக நம்ம தேவைப்படக்கூடிய ஐ கேர் ப்ராடக்டில் பார்த்திங்கன்னா 2 ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று கெஃபைன். இந்த கெஃபைன் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய பஃபினஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், அதே சமயம் டார்க் சர்க்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நம்மளோட க்ரீம் அப்ளை பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறது மூலிமா நம்மளோட ப்ராடக்ட் பெனட்ரேட் ஆகி டார்க் சர்க்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுத்து நம்மளோட கண்ணோட ஸ்கின் கலரை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு முக்கியமான புது ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் பார்க்க போகிறோம்னால அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்ஸ்அப். நம்மளோட டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரிங்கிள்ஸ் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ இந்த டென்ஸ்அப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக நம்மளோட ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ கொலாஜின் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலயமா ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸை டைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்மளோட அந்த பஃபினஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த டென்ஸ்அப்புன்ற பிளான்ட் டிரைவ்டு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஜியோகார்ட் ECTன்றது ஒரு ப்ரிசர்வேட்டிவ். நம்மளோட ப்ராடக்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக கொடுக்கறதுக்காண்டி இந்த ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த அண்டர் ஐ க்ரீமோட ஃபார்முலேஷன் பார்த்துடலாம். ஃபேஸ் ஏல டிஎம் வாட்டர் 73 கிராம், கிளிசரின் 4 கிராம், நயசினமைட் 4 கிராம், டிஎல் பேந்தனால் 1 கிராம். டோட்டலாக நம்ம பண்ண போகிறது 100 கிராம் ஆஃப் க்ரீம் பண்ண போகிறோம். ஃபேஸ் பியில் பார்த்திங்கன்னா வேக்ஸ் 3 கிராம், சிட்டைல் ஆல்கஹால் 2 கிராம், ஸ்குவாலின் வந்து 6 கிராம். ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த க்ரீமு, ஈஸியாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிக்கும், ஸ்டிக்கினஸ் இருக்காது. ஃபேஸ் சியில் பார்த்திங்கன்னா ஜியோகார்ட் ECT 0.5 கிராம், வைட்டமின் இ ஆயில் 0.5 கிராம், டென்ஸ்அப் 5 கிராம், கெஃபைன் 1 கிராம். இப்போது இந்த க்ரீமை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பீக்கர் எடுத்துக்கலாம். கிளாஸ் பீக்கராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நான் டிஎம் வாட்டர் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம கிளிசரின் 4 கிராம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபேஸ் ஏக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இந்த பீக்கரில் நம்ம மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபேஸ் பிக்கு தனியாக பீக்கரில் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். நார்மல் க்ரீம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் நயசினமைட் 4 கிராம் எடுத்திருக்கேன். உங்களோட நயசினமைட் எல்லோயிஷாவோ இல்லை ரொம்ப டார்க் ப்ரௌன் கலரில் அங்கங்கே இருக்குது அப்படின்னா அந்த நயசினமைட் வந்து உங்களுக்கு
ஆக்டிவாக இருக்காது, அதாவது பிரைட்னிங் எஃபெக்ட் ரொம்ப நல்லா கொடுக்காது. அது ஆக்சிடைஸ் ஆனதுனால அந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கும். ப்ரௌன்லாம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த நயசினமைட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ராடக்டை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே யூஸ் பண்ணி நம்ம அதை ப்ராடக்ட் மேக் பண்ணிடுங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே. இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எப்படி ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்றது அதோட கலர் சேஞ்சஸ்லேயும் ஸ்மெல்லையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து நான் நயசினமைட் ஆட் பண்ணியாச்சு. இது கூட டிஎல் பேந்தனால் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். டிஎல் பேந்தனால் பவுடர் வந்து நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கலன்னா ரொம்ப ஹார்டன் ஆயிரும். ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிவிட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் ஃபேஸ் ஏக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நான் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த ஆட் பண்ண ஃபேஸ் ஏ பீக்கரை தனியாக வச்சுட்டு நம்ம ஃபேஸ் பிக்கு தேவையான பீக்கர் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் நான் ஈவாக்ஸ் 3 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே சிட்டைல் ஆல்கஹால் 2 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது 6 கிராம் ஆஃப் ஸ்குவாலின் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸ்குவாலின்றது என்னென்னா அதுவும் ஒரு ஆயில் மாதிரி தான் இருக்கும். பட் ஆயில் அளவுக்கு அந்த அந்த க்ரீஸினஸ் வந்து நமக்கு தெரியாது. ரொம்ப நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக ஆயிலுக்கு பதிலாக நம்ம ஸ்குவாலின் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஏதாவது லைட் வெயிட் ஆயில்னாலும் இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 2 லைட் வெயிட் ஆயில் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 கிராம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 பீக்கருமே மெஷர் பண்ணியாச்சு. இதை எடுத்து டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே ஒரே வாட்டர் பாத்தில் தான் இருக்கணும். கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் நான் ஹீட் பண்ண போகிறேன். ஹீட் பண்ணிவிட்டு அது ஹீட் ஆகிற சமயத்தில் நான் ஃபேஸ் சி இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுதான் வந்து டென்ஸப். இந்த மாதிரி லிக்விடாக ஒரு எல்லோயிஷ் கலரில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃபேஸ் சி இன்க்ரீடியண்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். டென்ஸப் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்றதுனால நான் அந்த பாட்டிலை மட்டும் தனியாக காமிச்சேன். இப்போது என்னோடது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனதை ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு ஆயில் ஃபேஸில் என்னோடய வாட்டர் ஃபேஸை போர் பண்ண போகிறேன். போர் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக பிளெண்ட் பண்ண போகிறோம். நம்ம டென்ஸப்லாம் வந்து ஃபைனலாக ஃபேஸ் சீல தான் ஆட் பண்ணுறோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நடுவில் அந்த பாட்டில் காமிச்சோன்னே டென்ஸப் வந்து ஃபேஸ் சீல ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்றனால நான் உங்களுக்கு தனியாக காமிச்சேன். இப்போ வந்து இதை நான் போர் பண்ணோன்னேவே நல்லா எமுல்சிஃபை ஆகி அந்த ஒயிட் கலரில் மில்கி ஒயிட்டுக்கு வந்திருக்கு. இம்மிடியேட்டாக நம்ம பிளெண்டர் போட்டு பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் க்ரீமி டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். க்ரீம் வந்து லாஸ்ட்டில் ஆயில் செப்ரேஷன் எதுவும் நடக்காமல் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஹீட்டை வந்து ஆற விட்டுறக்கூடாது. குறிப்பாக கம்மியான குவான்டிட்டியில் பண்ணும்போது சீக்கிரம் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துலேயே பிளெண்டர் வச்சுக்கோங்க. இம்மிடியேட்டாக பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்கான மில்க் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் லிக்விடாக இருக்கும். ஆனால் இதை ஆற விட்டுட்டிங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு திக்காக வந்துடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்கான க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கும். இந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் நம்மளோட க்ரீம் வந்து நல்லா கூல்டவுன் ஆகிருக்கும். ஃபேஸ் சி இன்க்ரீடியன்ஸை இப்போது நம்ம ஆட் பண்ணலாம். ஃபேஸ் சி இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணும்போது நீங்கள் 100 கிராமுக்கு மேலே பண்ணுறீங்கன்னா பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே ஆயில் தனியாக மிதக்கிற மாதிரி இருக்கும். பட் நல்லா அதை பிளெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எமுல்சிஃபை ஆயிரும். ஆயில் தனியாக தெரியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் ஃபேஸ் சி இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம். அதனால தான் நான் உங்களை ஃபேஸ் சி இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமும் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் கம்மி குவான்டிட்டி பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் வந்து ஸ்பேச்சுலாலேயே மிக்ஸ் பண்ணுறேன். ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஆயில் லேயர் மாதிரி தெரியும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண நமக்கு வந்து அந்த ஆயில் வந்து நல்லா எமுல்சிஃபை ஆயிரும், டிசால்வ் ஆயிரும். கம்ப்ளீட்டாக இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆயிரும். இப்போது இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலும் 24 ஹவர்ஸ் கழிச்சு இதை விட கொஞ்சம் மைல்டாக திக்கன் ஆகும். ஸோ அதனால் லோஷன் கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அது கொஞ்சம் திக்கன் ஆகும், டைம் எடுக்கும். 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இந்த க்ரீமை நம்மளோட ஒரு ஸ்டெரைலான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த க்ரீமை நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எந்த ஒரு சீரம் மாய்ஸ்சரைசர் எதுவும் அப்ளை பண்ணாமல் கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிடுங்க. டெய்லி நைட் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகி ரிசல்ட் கொஞ்சம் குயிக்காக கிடைக்கும். அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் புது ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸை பற்றி வீடியோ போடுறதா இருக்கும். ஸோ மறக்காமல் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். தேங்க்யூ.